வசீகர முகமும் எதையும் சிந்தித்து செயல்படும் வேகமும் கோபமும் மனதில் பட்டதை உடனே எடுத்துச் சொல்லும் செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியான செந்தூர் ஆண்டவனின் அருளை பெற்ற மேசராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 3ல் இருந்த குரு இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். தர்மபுத்திரர் 4லே வனவாசம் போனது என்பது இதிகாச பாடல். இதற்கு முன்பு 3ஆம் இடத்திற்கு தீதில் ஒரு 3ல் துரியோதனன் படை மாண்டதும் என்ற பாடல்தான் குருவை பொறுத்தவரை 3 சரி 4ம் சரி இரண்டுமே சரியில்லாத இடங்கள் தான். அப்படியானால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு நன்மை இல்லையா என்று கேட்டால் சந்தேகமே வேண்டாம். குரு உங்களுக்கு 9, 12 கூடையவர் என்பதால் தன் ராசிக்கு 4லிருந்து 8, 10, 12ஆம் வீட்டை 5, 7, 9 பார்வையாக பார்க்கிறார். மேசத்தில் கேது, 7ல் சனி, ராகுவை இவை மேசராசி என்பவர்களுக்கு ஆனி மாதம் 7ஆம் தேதி 21/6/2014 தேதி ராகு கேது பயிற்சிக்கு பிறகு தொழில் முன்னேற்றம் உண்டு. உடல் உபாதை, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு போன்றவை நீங்கி தொழிலில் ஆர்வம் கிட்டும். கடந்த ஒரு ஆண்டுகள் அனுபவித்த கஷ்டங்கள் நீடிக்குமா அல்லது விமோசனம் கிடைக்குமா என்று நினைக்க தோன்றும். மிதனத்தில் குரு மறைந்தால் எதிர்பாராத செலவினங்கள், வீடு, வாகனம், சுகம், தாய் என்ற எண்ணற்ற செலவுகளையும் உடற்பாதிப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கும். மேசத்திற்கு 8ஆம் இடம் விருச்சிகம், 10ஆம் இடம் மகரம், 12ஆம் இடம் மீனம். இந்த ராசியை குரு 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் ஆயுள் தீர்க்கம் உண்டு. இதுவரை பிணியில் சிக்கி தவித்தவர்களுக்கு இனி கடக குரு நோயை குணமாக்கி நல்ல உடல் தேர்ச்சியை கொடுப்பார். சரிவர உணவு உட்கொள்ள முடியாதவர்கள் இனி வாய்க்கும் ருசி தென்பட்டு தனது ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு வகைகள், பல வகைகள் உண்ணும் வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை எந்த நோய் என்ன பிணி என்று தெரியாமல் ஸ்கேன், இசிஜி போன்ற விஞ்ஞான மருத்துவம், நாட்டு மருந்து போன்றவற்றை கடைபிடித்தும் எதுவும் நோய் குணமாகவில்லையே என்று வருந்தியவர்கள் சரிவர தூக்கம் இல்லாமல் உள்ளவர்களும் இனி உண்ணும் உணவே மருந்தாக மாறி உயிர் பிழைப்பார்கள். வழக்கு மற்றும் வழக்கு விவகாரங்கள் போன்ற துன்பத்தில் இருந்து விடுபடலாம். 13/6/2014 குரு மாறியதும் எல்லா சுகமும் முடியும். வேலைக்காக காத்திருக்கும் மாணவர்கள் இனி குருபெயர்ச்சிக்கு பிறகு எந்த தேர்வு எழுதினாலும் தேர்ச்சி மதிப்பெண் பெற்று அரசு வேலைக்கு செல்ல வாய்ப்புண்டு. இதுவரை நம்பி கொடுத்த பணம் வராமல் இருக்கும். வைகாசி 30க்கு மேல் தேடி வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தொழில் கஷ்டம் நீங்கி மீண்டும் தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இதுவரை தொழில் நஷ்டம் அடைந்தவர்கள் இனி தொழிலை லாபத்தை பெற வழிவகை செய்யும். மேலும் 12ஆம் வீடான மீனத்தை குரு தனது 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் சுப விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதுவரை இருந்த கடன்கள் நல்ல லாபத்தை ஈட்டி கடனடை சேமிப்பு வர வாய்ப்புள்ளது.